ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு தினமணி ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். இன்னைக்கு பெருசாக அவ்வளோ நியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1-2 நியூஸ் இருக்குது. ஸோ அதையும் பண்ணிட்டு பார்த்துருவோம். ஒரு 10 நிமிஷத்தில் இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு, இந்த 114 ரஃபேல் போர் விமானம் கொள்முதல் என்னது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ராஜ்நாத் சிங் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது இந்த 114 அந்த ரஃபேல் விமானம் அதுதான் இப்போதைக்கு நம்ம ஆப்ரேஷன் செந்தூரில் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ பிரான்ஸ் அதிபர் பிப்ரவரி 17 வரப்போகிறாரு. ஸோ இப்போ இந்த ரஃபேல் போர் விமானம் ஒப்புதல் கொடுக்கறதுங்க பெரிய விஷயம். எதனால அப்படின்னா, ஒரு விமானம் இதெல்லாம் வந்து பணம் ஃபஸ்ட்டு வேணும். அட் த சேம் டைமு இந்த வாட்டி என்ன பண்ணால் ஃபுல் ரஃபேல் விமானமும் அங்கேருந்து கொள்முதல் பண்ணாமல் அவங்கள்ட்ட டெக்னாலஜி வாங்கி இங்கே நம்ம 50% நம்ம டெக்னிக்கல் வைஸ் பில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 36 ரஃபேல் விமானம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த போர் விமானங்கள் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் 36,968 கோடி முதலீட்டில் 60,823 பேருக்கு வேலை. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வந்து அந்த 5,000 பணம் எல்லார் அக்கௌண்ட்டுக்கு விழுந்திருக்கும், யாருக்கெல்லாம் 1000 ரூபா பணம் இருந்தோ அவங்களுக்குலாம் 5,000 பணம். அட் த சேம் டைமு ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு. நல்ல சாலைகள், தார் சாலைகள் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, நல்ல ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லார் வீட்லையுமே பைக் வந்துருச்சு. ஸோ பேசிக்காக எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வேலைவாய்ப்பு தான் வேணும். அதை உருவாக்கணும். ஸோ அதை முன்னெடுக்கிற நோக்கமாக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்கொள்ளணும். என்னென்னா 60,800 பேருக்கு வேலைவாய்ப்பு வரும். இனிமேட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை வேலைவாய்ப்பு தான். ஸோ அது தரேன், இதை தரேன், இந்த இது பண்ணுறேன்னா திட்டங்கள் தேவையில்ல. ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு இருந்தால் பணம் வரும். பணம் வந்தால் செலவு பண்ணுவாங்க. பணம் வந்தால் இல்லை காஸ்ட் ஆஃப் லிவிங் செலவு பண்ணிட்டு அவங்களோட தரம் உயரும். குரோத்தும் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். பணம் தான் மெயின். அதுக்கு இந்த வேலைவாய்ப்புங்கிறது இனிமேட்டு ஜென்ரேட் பண்ணுறது தான் வரக்கூடிய யார் வந்து ஆட்சி அமைத்தாலும் வேலைவாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு என்ன திட்டங்களோ அதை வந்து செஞ்சால் மட்டும்தான் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். ஏன்னா காமராஜர் அவங்க பீரியட்லேயே வந்து ஸ்கூலை டெவலப் பண்ணியாச்சு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டெவலப் பண்ணியாச்சு, இரிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை மேம்படுத்திக்கிட்டு இப்போதைக்கு என்னென்னா எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம டெவலப்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ வேலைவாய்ப்பு மட்டும்தான் உருவாக்கணும். ஓகே, இத்தனைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட்டில் மாநிலத்தில் நம்மளும் இருக்கோம். ஸோ மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் ஆந்திரா, இதே மாதிரி நம்மளும் இருக்கோம். ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ இதில் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்புனா 60,823 பேருக்கு வேலைவாய்ப்பு தரப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம். ஸோ இதில் வேறு ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ எல்லாமே வந்து இனிமேட்டு இந்த நியூஸ் தான் அதிகமாக இருக்கும், அரசியல் நியூஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு கொஷின் வந்தாலும் அது வேல்யூபிள் கொஷின்ல. ஸோ அதான் அவசியமானது, அவசரமானது என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம விக்ஷித் பாரத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் 2047. அதுக்கு நம்ம தன்னிறைவு அடையணும். ஸோ இப்போ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்தியாவுக்கு எல்லாருக்குமே வேணும் அப்படின்னா, எந்தெந்தெல்லாம் பொருள்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அதை நம்மளே தயாரிக்க ஆரம்பிக்கணும். செல்ஃப் சஃபிஷியன்சி, அப்படி தன்னிறைவு அடையணும். ஸோ அதில் ஒரு விஷயமா தான் இதே மாதிரி டெக்னாலஜி வைஸ், அதாவது ரஃபேல் போர் விமானத்தை இப்போ சீனா வந்து எந்த அளவுக்கு அவங்க அண்டர் டெவலப்டில் இருந்து டெவலப்பிங்காக இருந்து இப்போ டெவலப்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க. அவங்க நாட்டுக்குள்ளே அவ்வளோ தூரம் அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டை அதிகப்படுத்துகிறாங்க, இம்போர்ட்டை கம்மி பண்ணுறாங்க. இப்போது நம்மள்ட்ட எல்லா சீதோஷ்ண நிலையும் இருக்குது. ஸோ நிறைய நம்மளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நம்மளே நிறைய விஷயத்தில் செல்ஃப் சஃபிஷியன்ஸ் ஆகலாம். ஸோ அதை தான் இதில் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் 114 ரஃபேல் போர் விமானங்களை 3 லட்சம் கோடி எவ்வளோ அப்படின்னா 3.3 லட்சம் கோடி கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். இதுவே வந்து சீனாவை பாருங்கள். இதில் என்னன்னா அவங்களாவே சொந்த விமானங்கள் இப்போ போயிங்லாம் நம்மளாம் வாங்கி தான் வந்து இப்போதைக்கு விமானங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 பேர் வந்து ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இங்கே விமானங்களாக இருக்கட்டும், பயணிகள் விமானம், கார்கோ, அதேமாரி போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்தே பாரத் எப்படி வந்து 2 ட்ரெயினை, புல்லட் ட்ரெயினை ஜப்பான்லேருந்து வர வைக்கிறது ஏன் நம்மளே உருவாக்க முடியாது? நம்மளை விட ஒரு சின்ன நாடாக இருக்கிற ஜப்பானால் எல்லாம் பண்ண முடியுதுங்கிறப்போ நம்ம பண்ணணும். ஓகே,
அது மூலயமா தான் நம்ம விக்ஷித் பாரத் நோக்கி போக முடியும். அதுதான் இது. ஸோ இது 114 ரஃபேல் போர் விமானத்தை நம்ம கொள்முதல் பண்ண போகிறோம் இந்த நியூஸில். அது வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 3,00,000 கோடி. இதுக்கு முன்னாடி 36 ரஃபேல் போர் விமானம் இருக்குது. அந்த ரஃபேல் போர் விமானத்தில் 18 தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம போர் விமானங்கள் வாங்கி நம்ம வச்சு அதை வந்து பார்டர் கண்ட்ரிஸ் நம்ம அச்சுறுத்தல் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். இருந்தாலும் நம்ம தயாரிச்சாதான் அதில் வேலைவாய்ப்பு வரும். நம்ம அடுத்த 193 கண்ட்ரீஸில் நம்ம எக்கனாமியில் 3வது இடத்துக்கு வந்துட்டோம். அட் த சேம் டைமு இன்னும் நம்ம ஒரு விமானம் கூட தயாரிக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரியது. இப்போ 193 கண்ட்ரீஸ்க்கு நம்ம அடுத்த கண்ட்ரீஸ்க்கு நமக்கு விமானங்கள் தேவைப்படும். அப்போ நம்ம கம்மியான அமௌண்ட்டுக்கு நம்ம விமானங்களை சேல் பண்ணலாம் இல்லையா? இது மூலயமா ஜென்ரேட் ஆகும் மணி. ஸோ இது வேலைவாய்ப்பை உருவாக்கும். இதை மாதிரி தான் ஒவ்வொரு நாடும் வந்து தன்னை வளர்த்துக்கணும். ஓகே, அதை தான் இதில் சொல்கிறேன். ஸோ சீனா C919 என்கிற பயணிகள் சேவை விமானத்தை உற்பத்தி செய்து 2023 வர்த்தக ரீதியாக சந்தைப்படுத்தியது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி இப்போ நமக்கு விமானம் வேணும்னா ஒன்று ஃப்ரான்ஸ்லேருந்து இல்லை அமெரிக்காட்டேருந்து யார்ட்டையோ ஒருத்தருக்கு வாங்குகிறோம், ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம். இப்போ கச்சா எண்ணெயை உருவாக்க முடியாது, இயற்கைகிட்ட நம்ம ஒன்றும் போராட முடியாது. ஆனால் செயற்கையாக நம்ம விமானங்களை உருவாக்கலாம். எந்தெந்த விஷயங்கள்லாம் இப்போ கம்ப்யூட்டர் உருவாக்கலாம், செல்ஃபோன்ஸ் உருவாக்கலாம். ஸோ நெட்டில் நம்ம தண்ணீரை அடையலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் பிரேசிலில் எம்பீரியர் நிறுவனத்துடன் இந்தியாவில் விமான உற்பத்தியை மேற்கொள்ள அதானி குழுமம் மேற்கொண்டிருக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம். யாரோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு? அதானி பண்ணியிருக்காங்கன்னா பிரேசிலோட எம்பீரியர் நிறுவனத்தும். இது வரவேற்கக்கூடியது. ஸோ 10 ஆண்டுகளில் சீனாவை போல் சொந்தமாக விமானம் தயாரிக்கும் நிலைக்கு இந்தியா உயரணும். அப்போதான் நம்ம விக்ஷித் பாரத்தை அடைய முடியும். ஸோ நம்ம விமானத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, இப்போ கம்ப்யூட்டர் தயாரிக்கிறதா இருக்கட்டும், லேப்டாப் தயாரிக்கிறது, ஃபோன் தயாரிக்கிறதா இருக்கட்டும். இப்போ என்ன, இப்போ ஃபோன் அதிகமாக நம்ம சாம்சங்கு, ஓப்போ, ரியல்மி இதெல்லாம் வந்து சைனா கம்பெனி. ஓகே, அட் த சேம் டைம் இந்த ஐக்யூ, அதுக்கப்புறம் ஐஃபோன் வந்து அமெரிக்காலேருந்து வருது. ஸோ நம்மளோட இந்தியா மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதனால தான் இதெல்லாம் ஆனால் யூஸ் பண்ணுறாலே கிட்டத்தட்ட நம்ம 148 கோடி மக்கள் தொகை இருக்குது. ஆனால் இதில் யூசேஜ் பண்ணுற ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஒவ்வொரு ஃபோன் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 100 கோடி ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு நெட்டு வந்து யூஸ் பண்ணுறதே கிட்டத்தட்ட 99 கோடி பேர் நெட்டு யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு யூசேஜில் நம்ம அதிகமாக இருக்கோம். ஒரு நாளைக்கு சராசரியாக 4 மணி நேரம் வந்து நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் மட்டும் மோனோபோலி இருக்குது. ஜியோ அண்ட் ஏர்டெல்னு சொல்லிட்டு மோனோபோலி வந்துருச்சு. இவ்வளோ பறந்து விரிந்த அந்த மக்கள் தொகையில் ஸோ ஒரு போட்டியே இல்லாமல் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும், அதுவும் ப்ரைவேட் நிறுவனம் வளருதுன்னா கவர்மெண்ட்டு அவங்களோட வளர்க்க முடியல ஏன்? ஸோ இதெல்லாம் நம்ம கொஷின்ஸில் நம்ம எழுதணும். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது இதெல்லாம் நம்ம கொஷின்ஸ் வரணும். ஓகே, அதனால தான் சொல்கிறேன். எகிப்து பிரமிடு நேற்று பார்த்தோம் இல்லையா? அதே தான். என்னென்னா இவங்க யார்? தங்கம் தென்னரசு, ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் உலகம் முழுதும் பரவி இருக்கு. உலகமயமாதல்ங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. கிபி 1ஆம் நூற்றாண்டு மற்றும் 3ஆம் நூற்றாண்டில் எகிப்தில் கல்வெட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 இடத்துல தமிழ் எழுத்து இருக்கு. அந்த எழுத்து என்னன்னு கேட்டுருவாங்க. நமக்கு எக்ஸாமில் சிலபஸில் இருக்கு. சிகை கொற்றன் என்ற தமிழ் வணிகரின் பெயர் 5 வெவ்வேறு பிரமிடுகள் 8 முறை எழுதியிருக்கிறாங்க. ஓகே, இதை மட்டும் பார்த்துக்குங்க. ரோமானிய காலத்திலேயே கடல் கடந்து எகிப்து சென்று நம்ம வர்த்தகம் பண்ணிட்டு இருந்துங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. இது கண்டுபிடிக்கப்பட்டது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இஜிப்ட். ஓகே, இஜிப்டில் அந்த காலத்திலே கிபி 1ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதையும் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இது நமக்கு வேணும், இதுன்னு தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. ஆனால் அந்த நாட்டில் எப்படி இருக்காங்க பாருங்கள். அமெரிக்காவில் 2023 ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட ஒரு 119 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இடிச்சிட்டாரு, இறந்து போயிட்டாங்க. ஸோ அதை எள்ளி நகையாடி இருக்கிறாரு இன்னொருத்தர் இருந்தவர். அங்கே இருக்கிற போலீஸ்களுக்கெல்லாம் ஷர்ட்லேயே வந்து கேமராஸ் இருக்கும். அதேமாதிரி கார்லேயும் இருக்கும், டேஷ் கேம் இருக்கும். அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா போலீஸும் வந்து தப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. இது வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வைக்கணும். நம்மளுக்கு எல்லா போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு கேமரா வச்சு விடணும். அப்போ தான் அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வண்டியிலையுமே வந்து கேமரா வித் ஆடியோட எல்லாமே இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வருமா? அதெல்லாம் பார்த்தா வரும். விக்ஷித் பாரத் நோக்கி போகிறோம்லையா, வரும். என்ன பண்ணியிருக்காங்க? 2023 நடந்ததுக்கு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிட்டு. 2023 ஜனவரி 23ஆம் இவங்க இறந்துருக்காங்க. 2 பேர் இதில் இருந்ததுனால அவங்களுக்கு பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 மில்லியன் நினைக்கிறேன், அவ்வளோ வந்து தொகை கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 262.65 கோடி அவங்களுக்கு, அந்த ஃபேமிலிக்கு, அந்த பெண்ணோட ஃபேமிலிக்கு நஷ்ட ஈடாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் சொல்ல வர்றேன்.
ஸோ அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானவி கந்துலா. பாருங்க, அந்த ஆக்சிடென்ட் இறந்ததுக்கு 262.65 கோடி. ஸோ $110 மில்லியன் சுமார் 996.55 கோடியை இழப்பீடாக கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்தது 262.65 கோடி. ஓகே, இது சும்மா இது ஒரு மசாலா நியூஸ் தான், வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ஸ் தான் இல்லை. அதுக்கப்புறம் இது பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு போட்டி நடக்குது, ஒலிம்பிக் போட்டி, குளிர்கால இத்தாலியில் நடைபெற குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் உக்ரைனை சேர்ந்தவங்க ரஷ்யா விளையாட்டுக்கு போனாங்க, ஃபுட்பால் மேட்ச்னு நினைக்கிறேன். அதில் போனவங்க இறந்து போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே தன்னோட ஹெல்மெட்டில் வச்சுக்கிட்டு அதை வந்து போரில் இறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரஷ்யாவுக்கு போனவங்க இறந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் இந்த பண்ணாங்க. சர்ச்சைக்குள்ளான தலைக்கவசத்துடன் பயிற்சியில் ஈடுபட்ட விளாடிஸ்டிகோவ். ஸோ இவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இது ஒரு நியூஸாக தான் பார்க்கணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நமக்கு எக்ஸாம் என்னன்னா இந்த ரைஃபிள் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எத்தனை தங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா 41 தங்கம், 18 வெள்ளி, 18 வெண்கலம்னு 71 பதக்கங்களோட நம்ம முன்னிலையில் இருக்கோம். இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, விளையாட்டு செய்தி அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்னதா, ஓகே. ஏன்னா இப்போ எந்த இதில் கேட்க முடியும், ஆர்ஆர்பியில் கூட கேட்பாங்க. இது என்னென்னா நோவா அப்படிங்கிற ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனி, அஜித் ஓட்டுற ரேசிங் கம்பெனி, அவங்க ஆரம்பிச்சிருக்கிற 2024 ஆரம்பித்த ரேசிங் கம்பெனிக்கு ஸ்பான்சர்ஷிப் அந்தஸ்து வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ எப்போ நோவா அஜித் குமார் ரேசிங் அணிக்கு ஸ்பான்சரான நோவா லைஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த நியூஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஐ, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ், அரிசி, பருப்பு இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வருஷத்தை மாற்றிட்டாங்க. இப்போ அடிப்படை வருஷம் முன்னாடி 2012 இருந்தது. இப்போது என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா 2024 மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னா நம்ம செலவு பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அன்றாடம் வந்து மாதம் இன்டர்நெட் பில்லு, அதுக்கப்புறம் வந்து டிவி பார்க்கறதுக்காக ஓடிடி பில்லு. ஸோ இதெல்லாம் வந்து அனாவசியமாக செலவு பண்ணல, அன்னிச்சே அதை செலவு பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை இருந்தது அப்படின்னா 259 பொருளை எண்ணிக்கையாக இருந்தது புதிய கணக்கீட்டில். இப்போ எவ்வளோ மாற்றிருக்காங்கன்னா 308 மாற்றிருக்காங்க. எதெல்லாம் சில இதை எடுத்திருக்காங்கன்னா விசிடி யூஸ் பண்ணாமலே போயிட்டோம், அதுக்கப்புறம் கேசட்டு யூஸ் பண்ணாமல் போயிட்டோம், டேப் ரெக்கார்டரு அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் போயிட்டோம்ல. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், மக்கள் எதெல்லாம் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான். இப்போ அதை நம்ம இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 50,000 ரூபாய்க்கு நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு செலவுலாம் பண்ணிவிட்டு 30,000 சேமித்தோம்னா அதுக்கு கரெக்டு. இப்போ 2012 அப்படி இருக்கும். இப்போ 2026 எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ நெட்டுக்கு நம்ம பில்லு கம்பல்சரியாக கட்டணும், செல்லு வீணாக போயிடுச்சுன்னா அதை பார்க்கணும், ஓடிடி பில்லு கட்டணும், அதுக்கப்புறம் எல்பிஜி, சிஎன்ஜி, கார் எல்லார் வீட்லையுமே இருக்குது, பெட்ரோல் அத்தியாவசியமாக போடுறோம். இங்கே பைக்கு, கார் இல்லாத வீடே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுக்கும் நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இப்போ எத்தனை கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் பொருள் இருக்குன்னா 308 பொருள், ஓகே. நாட்டின் அதாவது பணவீக்கத்தை கணக்கிட நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ, இது யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது யார் பணம் பே பண்ணுவாங்கன்னா ரீட்டைலில் போய் நம்ம பணம் பே பண்ண பீப்புள் தானே பணம் பே பண்ணுவாங்க, அதுதான். ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இது யாருன்னா ஃபேக்ட்ரி லெவலில் ஹோல்சேலாக பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரிக்கு வந்து இப்போ ஹோல்சேல் கடைக்கு ஃபேக்ட்ரியிலேருந்து தான் பொருள் வரும், அது அவங்களோட இண்டெக்ஸு. இப்போ நமக்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை அடிப்படை இயரை 2012 2024 மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பொருட்கள், அப்போ அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பொருட்கள் அந்த லிஸ்ட்டில் 259லேருந்து 308 மாறி இருக்கு, இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சிஎன்ஜி, அந்த பிஎன்ஜி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது. அதுக்கப்புறம் வந்து போன்ற எரிபொருட்கள், தொலைபேசி கட்டணங்கள், ரயில் மற்றும் விமான கட்டணங்கள், தபால் கட்டணங்கள், ஓடிடி சந்தாங்கள் உள்பட இது எல்லாத்தையுமே இதில் இப்போதைக்கு சேர்த்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் எண்ம பொருளாதார சூழலுக்கு ஏற்ப பொதுமக்களின் உண்மையான இந்த ஆன்லைன் மூலயமா கணக்கிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ முன்னதாக 2012 1.33% இருந்திருக்கு சில்லறை பணவீக்கம். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகே. இவ்வளோதான் இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு, நம்ம டீட்டெயிலாக ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம், ஓகே. ஸோ இன்னைக்கு உண்டான நியூஸ் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ரொம்ப இந்த நியூஸ் பேப்பர் சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் பார்க்க. Send a map. You dare to dream, we care to accomplish. Send a map. You dare to dream, we care to accomplish.